ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மட்டன் வச்சு ஒரு மட்டன் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இது வந்து 1 kg மட்டன் 1000 ரூபாய் வந்துச்சு. உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி உளுந்தஞ்சோறு கூட தான் இதை வந்து பேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கை சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டனையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. மட்டனை வந்து இந்த மாதிரி 2 to 3 மினிட்ஸ் எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு ரம்ப இலையை இந்த மாதிரி பிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணுங்க. நான் வந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் மட்டன் பொறுத்து எவ்வளோ விசில் வேணுமோ அவ்வளோ விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கிடையில் 2 சில் தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் வந்து இந்த மாதிரி நல்ல குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் ஊற்றி ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டான மட்டன் குழம்பு வந்து ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.